Hi all எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for choosing to watch this video. இன்னைக்கு 1st January of 2025. இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. Still I wish you a very happy new year to everyone. அவங்க எல்லாருக்கும் நிறைய பாசிட்டிவிட்டி வரட்டும், நிறைய ஹெல்த், வெல்த், ஜாய் எல்லாமே கிடைக்கட்டும். I'm wishing the same for me as well. ஸோ நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும், இதெல்லாம் பண்ணுவோம் இந்த ஏஜ்ல, இந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நடக்கட்டும். கண்டிப்பா நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் I hope we will be having that power to go through all the struggles and to stand in the place where we wanted to be. So we all deserve that to stand or be in the good places. ஸோ அது எல்லாமே இந்த வருஷத்துல கண்டிப்பா நடக்கும், நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட் பேக், அஃப்கோர்ஸ் ஆஃபீஸ் எடிஷன். ஸோ இட்ஸ் பீன் 3 months since I started going to offices. அதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன். ஸோ இந்த 3 monthsல கொஞ்சம் கொஞ்சமா நானே கத்துக்கிட்டேன், என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் நம்ம ஆஃபீஸ் பேக்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்துட்டு இன்னைக்கு காட்ட போறேன். எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஆஃபீஸ் பேக்னு பார்க்குறப்போ வந்துட்டு 2 types மேபி நான் சொல்வேன், பட் நாட் ஷுர் அது மட்டும் தானான்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேப்டாப் பேக் வந்துட்டு would be மோஸ்ட் கன்வீனியன்ட் பேக், பிகாஸ் அதுல வந்துட்டு எல்லா பொருளையும் போட்டு டம்ப் பண்ணலாம், லஞ்ச் பாக்ஸ் அதுலயே வச்சுக்கலாம், லேப்டாப் அதுலயே வச்சு ஒன் பேக்கோட நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் would ப்ரிஃபர் லேப்டாப் பேக். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அதுதான் வந்துட்டு கொண்டு வருவாங்க. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டோ பேக், இந்த மாதிரி ஒரு பேக் நான் வச்சுப்பேன். இந்த மாதிரி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லஞ்ச் பேக்ஸ் வந்துட்டு நம்ம தனியா கேரி பண்ணிக்கணும் சைடு ஹேண்ட் பேக்ல. ஸோ அது மட்டும்தான். பட் எனக்கு வந்துட்டு இதுல நான் நிறைய போட்டு டம்ப் பண்ணிப்பேன், ஏன்னா நான் வேணுங்கிறத ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல வச்சுப்பேன் அண்ட் ஈஸியா நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதனால ஐ வுட் ப்ரிஃபர் திஸ். இந்த பேக் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா, பெங்களூர்ல லூலு மால்ல வாங்கினேன். ஐ திங்க் மேக்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அங்க போறப்ப என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கும் பிடிச்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் கலர் டோன், பிளாக், ஒயிட் அண்ட் சாண்டில். அதனால நாங்க இதை வந்து பிக் பண்ணியாச்சு. இதுல வந்துட்டு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இதுதான். இது வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்குறப்ப, இந்த பேக்கோட பாக்குறப்ப இது வந்துட்டு செம்மையாச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஓகே, இதை நம்ம வாங்கிடலாம். இதுல வந்து இந்த எம்ப்ராய்டரிலாம் இருக்கிறது வந்துட்டு அழகா இருந்தனால இது நாங்க வாங்கிட்டோம். ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டர் ஜிப் ஓப்பன் பண்றேன். ஆக்சுவலா இதுல வந்துட்டு என்னோட ஃபோன் இருக்கும். நான் ஃபோன் வந்துட்டு இந்த கையில எல்லாம் கேரி பண்ணிக்கவே மாட்டேன். ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ரியலி லேசி டு கேரி எனிதிங் இன் மை ஹேண்ட். என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொடுத்துருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி பர்சன் தான். ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறப்ப என்னோட மொபைல் ஃபோன் வந்துட்டு நான் பேக்ல வச்சுட்டேன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா அது ஆஃபீஸ்ல இருந்திருக்கு. இதே நான் கையில கேரி பண்ற பர்சனா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து என் ஃப்ரெண்டை எடுத்துட்டு போயிட்டு, பிகாஸ் எனக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் கிளம்புவாங்க, பாக்குறப்ப என் ஃபோன் இருந்திருக்கு. அவங்க எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்பையில இருந்தா அவங்க எனக்கு சொன்னாங்க, நீ கையில கேரி பண்ணு, பேக்ல வைக்காதுன்னு. ஸ்டில் அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுன கதையா கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால முடியலன்ட்டு இதுலயே வைக்கிற பழக்கம் தான் எனக்கு. ஸோ இதுலதான் அது எப்போதும் இருக்கும். பட் அதுலதான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கனால அதை என்னால காட்ட முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஃபோன் இதுல வந்துட்டு நான் வச்சிருப்பேன். செகண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கும். பிகாஸ் இதுலதான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆஃபீஸ் பேக்ல வந்துட்டு இதுலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேப்டாப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேப்டாப். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்செட். ஆக்சுவலா வந்து ஹெட்செட் வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு. பிகாஸ் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போனாலும் சரி, நம்மளுக்கு நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு வரும். மீட்டிங் அட்டன் பண்றப்போ அது வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா, ஸோ ஹெட்செட் வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படும். அதனால ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் கைண்ட் ஆஃப் ஹெட்செட் இன்ஸ்டட் அந்த இது. அது வந்துட்டு ஃபோனுக்கு வச்சுப்பேன் தனியா. பட் இதுவும் வந்துட்டு நான் ஆஃபீஸ் மீட்டிங்க்கு, கால்ஸ்க்குலாம் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ஆஃபீஸ் ஹெட்செட், நான் வாங்கினது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா லேப்டாப் சார்ஜர். பிகாஸ் லேப்டாப்லாம் வந்துட்டு சார்ஜ் போடலைன்னா ஐ திங்க் 20 minutes ஆர் 30 minutesக்கு மேல அது நிக்கவே நிக்காது, உடனே வந்துட்டு ட்ரைன் ஆயிடும். ஸோ அதனால லேப்டாப் சார்ஜர் மஸ்ட். ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ ஹாவ் மவுஸ். எனக்கு வந்துட்டு ஐ வுட் ப்ரிஃபர் வயர்லெஸ் மவுஸ். அது ஏன்னு தெரில, பட் நான் ஒயர்ட் மவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. ஐ வுட் ப்ரிஃபர் திஸ். பட் ஆக்சுவலா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, பேட்டரி உடனே காலி ஆயிடும், ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். ஈவன் தான் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சாலும். ஸோ எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் உள்ள வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான். பட் வந்துட்டு ஐ வில் மேக் ஷுர்
நான் லேப்டாப் எடுத்து உள்ள வைக்கிறேன் அப்படின்னா இது 4மே ஹெட்செட், சார்ஜர், மவுஸ் அது கூடயே சேர்ந்து வைக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ இந்த திங்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன்ல, இதெல்லாம் தான் பயங்கர வெயிட். அதை எடுத்துட்டோம்னா என் பேக்ல வந்து பெருசா ஒண்ணுமே இருக்காது. யா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, ஆப்வியஸா ஐடி கார்டு தேவைப்படும். ஏன்னா நம்ம உள்ள போறப்பயே இது காட்டிட்டு தான் அவங்கள்ட்ட போகணும். ஸோ என்னோட நியூ ஆஃபீஸோட ஐடி கார்டு இதுலயே தான் இருக்கும். இப் சப்போஸ் நான் எடுத்து வெளியே வச்சிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு கதை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால ஆல்வேஸ் ஐ மேக் ஷூர் ஐம் கீப்பிங் மை ஐடி கார்டு இன்சைட் மை பேக் whenever I'm ரிமூவிங் that from my neck. ஸோ அதுக்கப்புறம் as I told you இந்த நார்மல் ஹெட்செட் ஒன்று வச்சிருப்பேன். பிகாஸ் நம்ம டிராவல் பண்றோம். அந்த ஹெட்செட் சப்போஸ் டிராவல்ல எனக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு லைக் ஃப்ரம் ஆஃபீஸ் டு பிஜி போறப்ப எனக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் தட் ஐ ஜஸ்ட் கனெக்ட் திஸ் டு மை மொபைல் இட் செல்ஃப் அண்ட் மொபைல் வந்துட்டு நான் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இது கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அம்பர்லா. ஸோ ஏன் அம்பர்லா அப்படின்னா சென்னையில வெயிலும் அதிகமா இருக்கும், வெயில் காலத்துல மழையும் அதிகமா இருக்கும், மழை காலத்துல. ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் திஸ் அம்பர்லா இன் மை ஹேண்ட் பேக். ஏன்னா எப்ப மழை வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப வந்துட்டு இட்ஸ் ஃபைன், நம்ம நனையறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்துட்டு லேப்டாப் நான் வச்சிருப்பேன், அது நனைஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆஃபீஸ் விட்டு துரத்திடுவாங்க. ஸோ டு அவாய்ட் தேட் சுச்சுவேஷன் நான் வந்து இந்த அம்பர்லா கேரி பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பிளான் இருக்கும் அப்படின்னா ஒரு புக். இது வந்துட்டு ஆக்சுவலா இட்ஸ் நாட் அ ஸ்டோரி புக். இது வந்துட்டு யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் புக் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலா நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். படிச்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிப்பேன். இதுல நிறைய மோட்டிவேஷனல் குவாட் மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ரியலி ஃபீல் டவுன், அந்த டே ஸ்டார்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப டவுனா இருக்கு, இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஐ ஓப்பன் திஸ் புக் அண்ட் வந்துட்டு இதுல நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன் சில வேர்ட்ஸ்லாம். அதெல்லாம் நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஓகே, இங்க பாருங்க இது மாதிரி நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். அதை படிக்கிறப்போ எனக்கு I'll get that positivity or motivational to start my day, in a fresh. ஸோ அதுக்காக இதை நான் வச்சிருப்பேன். ரெகுலரா படிப்பேன்னு கேட்டா நோ, அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு அது ஐ ஃபீல் ஸோ டவுன் ஆர் உண்மையாவே ரொம்ப போர்டா இருக்கு அப்படிங்கிறப்ப ஐ ஜஸ்ட் ரீட் திஸ். ஸோ அதுக்காக இந்த புக் நான் வந்து வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட நோட் பேட். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஓல்ட் ஸ்கூல் கேர்ள். பிகாஸ் ஈவன் தோ லேப்டாப்ல நோட் பேட் இருக்கு, ஸ்டிக்கி நோட் இருக்கு, நோட் பேட் பிளஸ் பிளஸ் இருக்கு, எனக்கு என் கையால எழுதுன இந்த நோட் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்துட்டு நான் இதுல எழுதி வச்சிட்டேன்னா ஐ பி ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட். அது என்னோட மைண்ட்ல அப்படியே இருந்துரும். நான் எழுதிட்டேன் ஒன்ஸ் அப்படின்னா அது என்னோட மைண்ட்ல இருந்துரும். ஆக்சுவலா ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் நோட் பேட் பிகாஸ் ஹேண்ட் ரிட்டன். ஏன்னா எனக்கு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன எழுதியிருக்கேன் எல்லாமே. அதனால எனக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு நிறைய நான் எழுதி வச்சிருப்பேன். எனக்கு வந்து கொடுப்பாங்க கேட்டி, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல என்ன நடக்குது, நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருப்பேன். இஃப் சப்போஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா பி ஜஸ்ட் ஓப்பனிங் திஸ் அண்ட் செக்கிங் அவுட். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது. அதுக்கப்புறம் இன்னொரு டைரி இருக்கும். இது ஆக்சுவலா வீட்டில தான் இருக்கும். பட் இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தனால இதுல இருக்கு. பட் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு கேரி. ஓகே இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆஃபீஸ் நான் எடுத்து போவேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஆக்சுவலா நான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனில கொடுத்தது இன்ஃபோசிஸ்ல. பட் நல்லா இருக்கும் அந்த டைரி. இதுல வந்து நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா கிரேட்ஃபுல், நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி எதுக்காவது அந்த கிராட்டிடியூட் நோட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் நான் எல்லாமே எழுதுவேன். லைக் இந்த மாதிரி எனக்கு வந்து நான் எதுக்கெல்லாம் வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கறத ஜஸ்ட் இதுல எழுதுவேன். 2022ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, பட் இப்போ ஆக்சுவலா நான் வேற நோட்ல எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அகைன் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் ஒன் பிகாஸ் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், மீதி பேஜ்லாம் அப்படியே இருக்கு. ஸோ யா திஸ் ஒன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு நோட்ல, இந்த ஒரு பவுச் இருக்கும். இதுல வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா விக்ஸ் இருக்கும். பிகாஸ் ஜஸ்ட் இன் கேஸ் நான் நிறைய இந்த தைலம் யூஸ் பண்ற அல்பாசம்லாம் கிடையாது. பட் ஜஸ்ட் இன் கேஸ் ஏதோ ஒண்ணு நான் வந்து இங்க இருந்து ஹாஸ்டல்ல இருக்கேன், ஏதோ ஒண்ணு அப்படின்னா அங்க டக்குன்னு போய் நமக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. வீட்டுல இருந்தா நம்ம அம்மா பண்ணுவாங்க இல்ல ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க.
பட் அங்க வந்து நம்மளே தான் நம்மள பாத்துக்கணும். நோபடி வில் பி தேர் டு டேக் கேர் ஆஃப் அஸ். அதனால ஐ வில் பி ஹேவிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மை இந்த பேக்லயே நான் வச்சிருப்பேன். யூனோ ஸோ ஒரு விக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீட்டி ஓடோமாஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லா பக்கமும் தேவைப்படுது இப்பெல்லாம். அதனால ஒரு ஓடோமாஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கவர், இந்த ஒரு வேஸ்ட் கவருக்குள்ள நம்ம குப்பை போடுவோம்ல, அந்த கவர் இதுல வச்சிருக்கேன். பிகாஸ் இது எதுக்கு வேணா யூஸ் ஆகலாம். ஒரு மழை வந்துச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி இதுல நான் லேப்டாப்பை போட்டு கவர் பண்ணி வச்சிருவேன். இல்லை எனக்கு வந்து வாமிட் வருது, இல்லை ஏதோ வேஸ்ட் போடணும், இஃப் ஐம் இன் சம்வேர் வேணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெவி ஸ்டிக் ஆர் ஃபெவி குவிக் இஃப் ஐம் நாட் ராங். இது மெயினாக நான் எதுக்கு வாங்கினேன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்லிப்பர் அடிக்கடி பிஞ்சிடும். ஆனா அடிக்கடி இல்லைனாலும் எப்பயாவது சப்போஸ் இன்ன வரைக்கும் இது தேவைப்படல, தேங்க் காட் டச் வுட். பட் என்னைக்கோ ஏதோ நடக்குது. ஏன்னா இப்போ சென்னை போனோம்னா இந்த சீசன்லாம் மழை சீசன், அப்போ நம்ம ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறப்ப மேபி தேர் ஆர் சான்சஸ் டு அது வந்துட்டு பீயறதுக்கு. அப்ப அது வந்து கண்டிப்பா வேணும்னு நான் இதை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு மாத்திரை, ஒரு டோலோ வச்சிருப்பேன். ஏதோ ஒண்ணு எனக்கு அப்படின்னா. பட் நான் வந்து டேப்லெட் அவ்வளோ சீக்கிரமா போட மாட்டேன். பட் வாமிட்க்கு மட்டும் போடுவேன். எனக்கு வந்துட்டு இந்த டிராவல் இஷ்யூஸ் இருக்கு. கார்ல போறப்பயோ இல்ல பஸ்ல போறப்பயோ எனக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கேசஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு வாமிட் டேப்லெட் வச்சிருக்கேன். ஏதாவது அடிக்கடி சம்டைம்ஸ் கோல்டு வரும். கோல்டு வரப்ப ஃபர்ஸ்ட் த்ரோட் தான் வந்து காட்டி கொடுக்கும். அப்படியே ஒரு மாதிரி த்ரோட் சோடா இருக்கும். அது வந்து என்னால அப்ப எனக்கு மைண்ட் செட்டே மூஞ்சியே இப்படி இருக்கும். அதை வந்துட்டு மாற்றத்துக்காக ஒரு விக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த குட்டி பவுச்ல வந்துட்டு இவ்வளோதான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட் சானிடைசர். ஸோ ஹேண்ட் சானிடைசர்லாம் வந்துட்டு ஆல்வேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எவ்ரி டைம் போட்டு ரப் பண்ணுற அது மாதிரிலாம் கிடையாது. சப்போஸ் நம்ம எங்கேயாவது போகிறோம், அங்கே ஹேண்ட் வாஷே இல்லை வாட்டர் இல்லை, பட் நம்ம வந்துட்டு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அந்த கேஸில் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸ்டில் ஐ வில் பி ஹேவிங் இன் மை ஹேண்ட் பேக். ஸோ அந்த ஹேண்ட் சானிடைசர். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அம்பர்லா காமிச்சல அதோட கவர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ சென்டர் பேக் இஸ் ஓவர். பட் இந்த சைட் ஜிப்ஸு அதெல்லாம் இருக்கு. அதில் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். இந்த ரோலான் இருக்கு ஹெட் ஏக்கு. ஆக்சுவலாக விக்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கோல்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான், இல்லை எனக்காவது ரொம்ப ரேர் கேஸில் தான் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ரோலான் வந்துட்டு உண்மையாவே தலை வலிக்குது அப்படிங்கிறப்போ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வில் ஃபீல் பெட்டர். ஸோ அதனால ஐ வில் பி யூசிங் திஸ் ரோலான். இது வந்து அமிர்தாஞ்சனோட ரோலான். ஸோ இது வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து அந்த பவுச்குள்ள தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி, இது வந்து ஸ்டிக் பெர்ஃப்யூம். ஜஸ்ட் எங்கேயோ நம்ம போறோம், நான் ஐ எம் நாட் அ பர்ஃப்யூம் பர்சன், எனக்கு வந்து அது பிடிக்காது. எனக்கு அது அகைன் ஸ்மெல் ஒத்துக்காம வாமிட்டிங் சென்சேஷன் வரும். பட் வந்துட்டு இது வந்துக்குன்னா எங்கேயோ நம்ம போறோம், ரொம்ப பேடா இருக்கு ஸ்மெல்லு, இல்லை வி வாண்ட் டு ஃபீல் ஸோ ஃப்ரெஷ் அப்படிங்கிறப்ப ஐ வில் பி ஜஸ்ட் யூசிங் திஸ். அதனால ஐ எம் ஹேவிங் தட். அதுக்கப்புறம் வந்து பென்சில், இது வந்துட்டு ஐ திங்க் எதுக்கோ எங்க அம்மா வந்து சாமிக்கு இதை வச்சு கும்பிட்டுட்டு ஸோ நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னும் ஷார்ப்பே பண்ணல. பிகாஸ் வி யூஸ் பென், பட் பென்சில் இப்பெல்லாம் வேற எதாவது யூஸ் பண்றோம். பட் ஸ்டில் வந்து சாமிகிட்ட வச்சு கும்பிட்டதுனால ஐ எம் ஹேவிங் இட். அதுக்கப்புறம் இன்னொரு பென் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. ஸ்டிக்கி நோட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஒர்க் ஏரியால வந்துட்டு நான் இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் பண்ணணுங்கிறத வந்து எழுதி ஒட்டிடுவேன். என்னோட லேப்டாப்ல ஒட்டிக்குவேன், என்னோட வீட்டுல ஒட்டிக்குவேன். என்ன எங்கெங்கெல்லாம் எனக்கு தோணுதோ அதெல்லாம் எழுதி ஒட்டிப்பேன். சம்டைம்ஸ் மோட்டிவேஷனல் குவாட் எழுதி என்னோட ஒர்க் பிளேஸ்ல ஒட்டிப்பேன். அதே தான் சேம். எப்பயாவது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஐ வில் ரீட் தட் அண்ட் ஐ வில் பி ஐ வில் பி மோட்டிவேட்டிங் மை செல்ஃப். நானே வந்துட்டு என்னைய பண்ணிப்பேன், ஓகே இதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட் பேட் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய இதுல போட்டு வச்சிருக்கேன். எனக்கே தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபீஸ் போய். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்னால. லிப்ஸ்டிக், ஓ மை காட், இந்த 2 லிப்ஸ்டிக்கை நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ரெகுலர் லிப்ஸ்டிக். இது ரெண்டும் தான் நான் போட்டு போவேன். நான் வந்து ஆஃபீஸ்க்கு போய் 2 வீக்ஸ் ஆகுறனால நான் இப்போ ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன் பாண்டிச்சேரி. அதுக்கு போறதுக்கு நான் தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. பட் இதுல இருக்கு. தேங்க் காட் ஐ டிட் திஸ். வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட் பேக். ஸோ மை மோஸ்ட் ஃபேவரட் 2 லிப்ஸ்டிக் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் பேக்ல வச்சிருக்கேன்.
சப்போஸ் கடை நான் கிளம்பிட்டேன், எதுவுமே போடல அப்படின்னா அங்க போய் ஜஸ்ட் அது அப்ளை. அதுக்கப்புறம் காசு கொஞ்சோண்டு இருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா என் பேக்ல கொஞ்சம் வச்சிருப்பேன். பர்ஸ்ல இல்ல, பர்ஸ்லயும் வச்சிருப்பேன், பேக்லயும் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் டிஷ்யூஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எங்கெங்க வச்சிருந்தாலும் ஆஃபீஸ்லாம் அங்கங்க இருக்கும். ஸ்டில் நமக்கு எங்க தேவைப்படும்னு தெரியாது. அதனால என்னோட பேக்ல நிறைய இடத்துல டிஷ்யூஸ் இருக்கும். என் பர்ஸ்ல டிஷ்யூஸ் இருக்கும். மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் திங் இன் திஸ் என்டையர் வேர்ல்டு எதுன்னு கேட்டா ஐ வுட் சே டிஷ்யூஸ். ஸோ அந்த டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த டென்டோஜெல். இது ஆக்சுவலா எப்போ எடுத்துட்டு போனேன்னு எனக்கே தெரியல. வாயில எனக்கு வந்து புண்ணு இங்க வரும். எனக்கு உள்ள வராது, பட் லிப்ஸ்ல வரும். அதுக்கு வந்துட்டு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் ப்ரிஃபர் பண்ணதுதான். ஸோ அதை நான் வச்சிருக்கேன். அது வந்துச்சு வர்ற மாதிரி இருந்துச்சுனாலே நான் இதை போட்டேன் அப்படின்னா அது அப்பவே வந்து சரியா போயிடும். அதுக்காக அதை நான் எப்போதுமே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு, லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்துட்டு இன்னொன்று வந்து மேக்கப் கிட்ல இருக்கும். இது வந்துட்டு நான் எப்பயாவது ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஆஃபீஸ்ல போட்டுக்கிறதுக்காக நான் இதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஓகே அது ஐ திங்க் இதுல முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வச்சிருக்கேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஐ வுட் சே ஆர் ஐ வுட் சஜஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் டு ஹேவ் திஸ். அஃப்கோர்ஸ் பெப்பர் ஸ்ப்ரே. நான் ஏன் வச்சிருக்கேன்னா இது நமக்கு மட்டும் அப்படி நடக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் எந்த விஷயத்துக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று திருட வராங்க, இல்லை யாருக்கிட்டயோ யாரோ வந்து ஏதோ ஒன்று பிடுங்க வராங்க, நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு கூட எது வேணாலும் நடக்கலாம். அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு டாக் ப்ராப்ளம் வருது, ஏன்னோ ரோட்ல நடந்து போறப்ப, அது மாதிரிலாம் இருக்கிறப்ப அந்த சுச்சுவேஷன்ல இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யார் யாருக்கும் நடக்குது, அது நமக்கு நடக்காதுன்னு நம்ம கன்ஃபார்மா வந்து சொல்ல முடியாது. ஸோ yeah, I'll be carrying this just in case, you know. அதுக்காக நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அகைன் கவர் எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் மை லேப்டாப். மழை வந்துச்சு அப்படின்னா ஐ ஜஸ்ட் புட் தட் அண்ட் திஸ் கவர். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும். மற்ற கவர்லாம் வந்துட்டு இப்போ கொடுக்குற கவர்லாம் வந்துட்டு பை தானே தராங்க, அதில் வந்துட்டு மழை கண்டிப்பாக உள்ளே போயிடும், மழை தண்ணி. பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ அதனால இதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஏதோ ஒன்று நான் வாங்குறேன், சப்போஸ் ஆஃபீஸ் விட்டு வரப்ப அவங்க 10 ரூபா கவர் கேட்குறாங்க அப்படின்னா, நோ ஐ வில் பி யூஸிங் திஸ். இதை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து வந்துடுவேன் வாங்கிட்டு. அப்புறம் இது வந்துட்டு 200 பேக்கெட். இது எங்கேயோ நான் ஒரு கோயிலுக்கு போனேன்னு கொடுத்தாங்க. ஐ வாண்டட் டு கீப் இட் இன் மை பேக். அது ஒன் டைம் என்னாச்சு, என் பேக்ல எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால ஐ ஹவ் செக்யூர்ட் இட் இன் அ பெஸ்ட் வே. என்னால முடிஞ்ச அளவுக்குலாம் இந்த பேப்பர் போட்டு அதில் ஒரு பேக் பண்ணி அகைன் இது போட்டு எல்லாம் செக்யூர் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கேன் இது ஏதோ ஹெட்செட் எனக்கு கொடுத்தாங்க, அதோட இதில் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கிளாத் இன் சென்ஸ் ஒரு கர்ச்சிஃப் இருக்கும். ஏதோ எல்லாமே நான் வந்துட்டு ரெடியாக வச்சிருக்கேன் ஜஸ்ட் இன் கேஸ் தான். அது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் இல்லை, எனக்காவது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். எனக்கு சடனாக அன்னைக்கு கோல்டு வருது அப்படின்னா ஐ கேனாட் யூஸ் டிஷ்யூஸ் இட்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ யூஸ் பண்ணிப்பேன். ஏதோ ஒன்று அப்படின்னா நான் இதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் யா என்னோட பிள்ளையார். இது வந்துட்டு ஒரு கியூட் பிள்ளையார் ஸ்டாச்சு. My most favorite. So I wanted to have him always. ஸோ அதனால அவர் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி கோம், உடன் கோம். இதுவும் ரெகுலரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னா, பட் இன்கேஸ் என்னைக்காச்சும் நம்ம வெளியே போகிறோம், அப்போ ரொம்ப பெப்பர் பேன் இருக்கு, இல்லை ஆஃபீஸ்லேயே ரொம்ப ஹேர் பெப்பர் பேன் ஆயிடுச்சு, ஃப்ரீயாக விட்டுட்டு போனப்ப அப்படின்லாம் இருக்கிறப்போ வி ஜஸ்ட் யூஸிங் திஸ். யூஸே பண்ணதுலாம் மாட்டேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது. அப்புறம் ஒரு 10 ருபீஸ் காயின் இருக்கு. இது வந்துட்டு ஷேர் ஆட்டோ நான் போவேன். எவ்ரிடே வந்து ஷேர் ஆட்டோவில் போயிட்டு வருவேன். 10 ருபீஸ் தேவைப்படும். அதுக்காக என்னைக்கோ எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே இதில் போட்டேன். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, பேக்ல ஒரு ஜிப் இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்துட்டு ஓகே, அகைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் சானிடரி நாப்கின். நான் வந்துட்டு ஒரு கவர் போட்டு வைப்பேன். ஸோ யா, அந்த இது வச்சிருக்கேன். அகைன் இட்ஸ் ஃபார் சேஃப்டி. நம்மளுக்கு எங்கேயும் போய் நிற்க முடியாது, எனக்கு இது கொடுங்க, இல்லை அப்போ வந்து மெடிக்கல் போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கீப். நமக்காகவும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் சரி. அதுக்கப்புறம் மெனி கவர்ஸ். ஓ மை காட், கவர்ஸ். ஏதாவது ஒரு வேஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து இந்த வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்கனால அதுக்கு, இல்லை
again a laptop cover பண்றதுக்கு ஸோ நிறைய விஷயத்துக்கு I'm having this. I think, yeah, I'm done. Again, a tissue is there. I think this is used tissue. இதில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ யா ஐம் டன். இதெல்லாம் தான் நான் என்னோட ஆஃபீஸ் பேக்ல கேரி பண்றேன். ஹோப் திஸ் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்களும் கண்டிப்பா இதெல்லாமே கேரி பண்ணுங்க. பிகாஸ் என்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்மளுக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ஹேவிங் ஆல் திஸ். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால எப்போதுமே வந்துட்டு நம்ம இதெல்லாமே நம்ம ஆஃபீஸ் பேக்ல ஈவன் தோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹெவி பட் இட்ஸ் ஃபைன். பிகாஸ் ஒய் மெயினாக வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்றவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு அங்கே லோனாக இருப்போம், தனியாக இருப்போம். அப்போ நம்மளுக்கு யாரும் எதுவும் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. எமர்ஜென்சிக்கு அம்மா அப்பாவை கூப்பிட்டா கூட அங்கே வர முடியாது. பிகாஸ் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க, நம்ம ஒரு ஸ்டேட்ல இருப்போம். ஸோ இன் தட் கேஸ் நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணுங்கிறப்ப ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு திங்ஸ்லாம் நம்ம வச்சிருந்தோம், இந்த மாதிரிலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோம். இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். யா, hope you all like my video. Please do subscribe and support my channel. Thank you so much.